தலைவியாரத்தில் கற்பியலில் இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம். தலைவி கழுவி கொள்ளுதல். தலைவி தலைவியாகவும் இல்லாமல் தாயாகவும் மாறி வருகின்ற ஒரு காட்சியை இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் தருகின்றார். 1119வது நூற்பா தாய்போல் கழறி தழி கோடல் ஆய்வினை கிழவிட்டும் குறித்தென முடிவ தவவோடு மயங்கிய காலையான. அதாவது தலைவன் முன்னமே சுட்டி காட்டியபடி மனம் மயங்கி நிற்பான். அப்போது மென்மை பொருந்திய தலைவி தலைவனை பெற்றெடுத்த தாயினை போல் அன்றோடு துரைத்து தழுவிக் கொள்வாள் என்று தமிழர் வாழ்வியலை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். தலைவி தலைவியாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் அவள் இருப்பாள் என்பதனை தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் விளக்கி காட்டுகிறார். தலைவி தலைவியாக மட்டும் இல்லை, அந்த தலைவனுக்கு பெற்றெடுத்த தாயாகவும் மாறுகிறாள். தலைவனின் ஊழலை தணிக்க தலைவி தாய் போல் கழுவி கொள்ளுகிறாள். இந்த ஊழலை தணிப்பதற்காக அவள் தாயாக மாறி அவன் தலைவனை தழுவிக் கொள்ளுகின்ற ஒரு காட்சியை, ஒரு அருமையான காட்சியை படம் பிடித்து காட்டுகிறார் தொல்காப்பியர். நாம் தவவு என்றால் தழுவுதல் என்று பொருள். அடுத்து 1120வது தலைவி பொறுத்து கொள்ளுதல். அதாவது 1120வது நூற்பா அவன் சோர்வு காத்தல் கடன் எனப்படுதலின் மகன் தாய் உயர்வும் தன் உயர்வாகும் செல்வன் பணிமொழி இயல்பு ஆகலான. தலைவனது சோர்வினை போக்கி அவனை மனம் கலங்காது இருக்கும் நிலையினை காத்து கொள்ளுதல் தலைவியினுடைய கடமையாகும். அதாவது இந்த தலைவனை விட்டால் வேறு தலைவன் எந்த வாழ்க்கையிலும் கிடையாது. அதே மாதிரி இந்த தலைவியை விட்டால் அவனுக்கு வேறு தலைவி எந்த வாழ்க்கையும் கிடையாது. இப்படித்தான் தமிழருடைய வாழ்வு சிறந்து விளங்கி இருக்கிறது. அதனை அந்த உணர்வினை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இந்த நூற்பாவிலே தலைவி எங்கனம் தழுவிக் கொள்கிறாள் பொறுத்துக் கொள்கிறாள் என்பதனை 120வது நூற்பா. ஆதலால் பெற்ற மகனது உயர்வினை தாய் விரும்புவதனை போன்று, ஏற்கனவே பெற்ற தாய் மகனை தழுவிக் கொள்ளும்போது போல் தழுவிக்கொண்டாள் என்று சொன்ன தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் பெற்ற மகனது உயர்வினை தாய் விரும்புவதனை போன்று தலைவி தன் தலைவனது உயர்வினை கருதி செயற்படுவாள். அப்பொழுது தலைவன் பணிவான அடக்கமான சொல்லை உடையவனாக தலைவன் இருப்பதும் இயல்பானதே. எப்பொழுது ஊழல் கொண்டிருந்த தலைவி தலைவியாக இல்லாமல் தாயாக மாறி இப்பொழுது தன்னை அணைத்துக் கொள்ளுவதும் தன்னை மகனாக பாவிப்பதும் மகனுடைய உயர்வினை கருதுகின்ற ஒரு தாயினை போன்று இந்த தலைவனது உயர்வினை கருதுகின்றாள் இந்த தலைவி என்று இந்த நூற்பாவிலே அருமையான ஒரு வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, தமிழருடைய பண்பாட்டு வாழ்க்கை, இதுதான் தொல்காப்பியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து பாசறை பிரிவு. இந்த பாசறை என்பது போர்க்களத்திலே தங்கி இருக்கின்ற இடம். அதுக்கு பேர் பாடி வீடு, படை வீடு என்றும் சொல்லுவார்கள். படை வீடு, பாடி வீடு, பாசறை, இவ மூன்றும் ஒரே பொருளை குறிப்பன. போர்க்களத்திலே போர் நடக்கின்ற இடத்திலே
பயிற்சி பெறுவதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு இடம். பயிற்சியும் பெறலாம், அங்கு தங்கியும் கொள்ளலாம். அந்த இடம்தான் பாசறை. அதனை பாடி வீடு என்றும் படை வீடு என்றும் பயிற்சி களம் என்றும் சொல்லலாம். 1121வது நூற்பாவிலே எண்ணரும் பாசறை பெண்ணோடு உணரார். பாசறைக்கு போகும்போது தலைவியை அழைத்து கொண்டு போக மாட்டான். இது ஒரு அருமையான செய்தி. இன்னொரு செய்தி, நினைக்க கூட மாட்டான்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, அவனுடைய குறிக்கோள் போர்க்களத்தில் வெற்றி பெறுவதுதான், பகைவனை வீழ்த்துவதுதான். அந்த நோக்கத்திற்கு என்னென்ன செயல்களை செய்ய வேண்டுமோ, என்னென்ன ஏற்பாடுகளை பண்ண வேண்டுமோ, என்னென்ன முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமோ அதைத்தான் சிந்திப்பானே தவிர தலைவியை சிந்திக்க மாட்டான் என்பது ஒன்று. கூட அழைத்து கொண்டும் போக மாட்டான். அழைத்து கொண்டு போகவில்லையே, சரி வீட்டுல என்ன நினைக்கிறா அப்படின்றதும் உண்டு. ஆனால் அந்த நெடுநல் வாடை முழுக்க முழுக்க வாடி வீட்டுல இருந்து கொண்டு தலைவியை நினைத்த செய்திதான். ஆனால் இவர் தொல்காப்பியர் சொல்றது அங்க அதை நினைக்க மாட்டான் என்பதுதான். போர்க்களத்திற்கு சென்ற தலைவன் மாற்றாரை வெல்லுதல் வேண்டும் என்னும் குறிக்கோளில் வடி வகைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய படை வீட்டில், அதாவது பாசறையில் தலைவியுடன் தலைவன் தங்குவதில்லை. காரணம், படை வீட்டில் தங்கி இருக்கின்ற தலைவனின் சிந்தனையெல்லாம் பகைவனை வெல்ல வேண்டிய வழி வகைகளை ஆராய்ந்து அதன்படி செயல்பட வேண்டிய முனைப்பிலேயே இருந்து கொண்டிருக்குமே தவிர வேறு சிந்தனை அவனுக்கு வராது. அப்படி வந்தால் என்ன ஆகும்? தோல்வி அடைவான். அதுதான் போர்க்களத்தில் பகைவனிடத்தில் வெற்றி பெறுவதற்கு மாற்றாக தோல்வி அடைந்து விடுவான். அதனால்தான் தலைவியை உடனழைத்து செல்வதில்லை. அப்படி சென்ற பிறகும் தலைவியை நினைப்பதில்லை என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள். அதுக்கடுத்து இதுவும் பாசறை பிரிவே. அதாவது 1122வது நூற்பா புறத்தார் ஆண்கள் உணர்வது ஆகும். அதாவது தலைவன் தங்கியுள்ள பாடி வீட்டில் பாசறையின் கண் போர்க்கலை பயின்ற மரக்குல பெண்டிலும் இருப்பர். இந்த பாருங்க, அந்த காலத்துல போர்க்கலை பயின்ற பெண்டிலும் இருப்பார்களாம். ஆனால் அவர்களிடத்தில கூட இவனுக்கு அந்த சிந்தனை வராது. போர்க்களத்தில் போர் பயிற்சி பெற்ற அந்த மரப்பெண்டி, மரக்கல பெண்டி என்று சொல்கிறார், அவரும் அங்கே இருப்பார்கள். அதாவது போர்க்கலை பயின்ற மரக்குல பெண்டிலும் அங்கே இருப்பர். என்றாலும் இவனுக்கு அந்த சிந்தனையும் வராது, வீட்டு சிந்தனையும் வராது. இளம்பூரணர் உணர்வது ஆகும் என்னும் நச்சினார்க்கினியர் உறைவது என்றும் கொண்டுள்ளார். அவர் உணர்வது என்றார் இளம்பூரணர், இவர் குறைவது என்றார். பாடி வீட்டில் இருக்கின்ற தலைவன் பரத்தையுடன் இருப்பான் என்று இளம்பூரணர் கொண்டுள்ள கருத்து தவறு. அது பொருந்தவில்லை. பாடி வீட்டில் போர்க்கலை பயின்ற பெண்டிலே இருப்பர் என்று நச்சினார்க்கினியர் கூறுகிறார். அவங்களுக்குள்ளவே இது சிக்கல். இளம்பூரணர் தான் முதல் உரையாசிரியர். அவர் என்ன சொல்றாரு, பாடி வீட்டுல அந்த போர் பயிற்சி பெற்ற மரக்குல பெண்டில் இருப்பாங்க அப்படின்னா அப்ப அவங்களோட இருந்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் முதல்ல 2 நூற்பாவுல என்ன சொல்றாரு, அவன் தலைவியை பற்றி சிந்திக்க மாட்டான், தலைவியை பற்றி நினைக்க மாட்டான்னு சொல்லும் போது இங்க மட்டும் பெண்களோட இருப்பானா? இருந்தா என்ன ஆகும்? போர்ல தோல்வி அடைவான். அவனுக்கு அந்த நாட்டம் வந்துடுமே தவிர எப்படி வெற்றி பெறுவது என்கின்ற சிந்தனை அங்கே வராது. அதனால் நச்சினார்க்கினியர் கொஞ்சம் மாறி சொல்லுகிறார். பெண்டிலே இருப்பர் என்று நச்சினார்க்கினியர் கொண்டுள்ளார். இதுவே பொருத்தமானதும் ஆகும். பகவனை வெல்லுகின்ற சிந்தனையிலேயே இருக்கின்ற தலைவன் காம வேட்கையை நாட்டம் கொள்வானால்
போரில் தோல்வியே காண்பான். அதனால் தலைவியுடன் இருக்க மாட்டான் என்னும் போது பரந்தையுடன் மட்டும் இருப்பானா? இருக்க மாட்டான். போர்க்கலை பயின்ற போர் பயிற்சி பெற்ற மகளிர் மட்டுமே அங்கு இருப்பர் என்பதுதான் செய்தியை தவிர அவர்களோடு அவன் இருப்பான் என்று இல்லை. அப்படி சொல்லவும் கூடாது. போர்க்கலை பயிற்சி பெற்ற பெண் இருக்கிறாங்கன்னா அப்புறம் ஆண்களும் போர் பயிற்சி வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? போர் 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 செய்ய வேண்டிய வீரரும் இருப்பார்கள், போர் செய்ய வேண்டிய பெண்களும் இருப்பார்கள் என்றுதான் இந்த செய்தியை தவிர அதனால அவர்களோடு தலைவன் இருப்பான் என்று தவறாக கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்து பார்ப்பார் கூற்று. இந்த பார்ப்பார் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன். பார்ப்பார் பார்ப்பன் என்பது ராமணன் இல்லை. அதை மனத்தில் நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். பார்ப்பார் கூற்று இது 1123வது நூற்பா. காமநிலை உரைத்தலும் தேர்நிலை உரைத்தலும் பிறவோன் குறிப்பினை எழுத்தனர் மொழிதலும் ஆவோடு பட்ட நிமித்தம் கூறலும் செலவுறு கிளவியும் செலவு அடுங்கு கிளவியும் அன்னவை பிறவும் பார்ப்பார்க்கு உரிய. இந்த பார்ப்பார்க்குன்னு வள்ளியில இருக்காரால பார்ப்பானுக்குன்னு ஒருத்தனுக்கு தான் சொல்றாரு. பார்ப்பார் இல்ல, பார்ப்பான். அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து வெளியூருக்கு சென்றிருக்கும் போது தலைவியினது காம நிலையினை தலைவனுக்கு எடுத்து கூறுவார்கள். அதாவது நீ எப்பா இப்படி மறந்து போய் இருக்கிற, அவங்க வீட்டுல ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இங்க வந்தா நல்லா இருக்கும் என்று எடுத்து கூறுவது. தலைவனுக்கு எடுத்து கூறுதலும் தலைவன் சொல்லுகின்ற தேரினது நிலையினை எடுத்து கூறுதலும். இந்த தேரு என்னென்ன மாதிரி எல்லாம் இயங்கும், அது இப்படியெல்லாம் இயக்க வேண்டும், அது இந்த காலத்தில் வர வேண்டும், இந்த காலத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று போற வழியையும் வருகின்ற நேரத்தையும் வருகின்ற வழியையும் அது இருக்கின்ற சூழ்நிலையையும் எடுத்து சொல்லுவார்கள். தலைவன் செல்லுகின்ற தேரினது நிலையினை எடுத்து கூறுதலும் தலைவனது உள்ள கணிப்பினை, அதாவது வெளியூர் செல்ல திட்டமிட்டுள்ள தலைவனது திட்டத்தை தலைவிக்கு விலைக்கு கூறுதலும். இது போல போக மாதிரி இருக்கிறாரு, தடுக்காத, இப்படி போனா பொருள் ஈட்டி வருவார். ஒரு காரணம். இன்னொரு காரணம், அரசனுடைய ஏவலால் போருக்காக செல்லுகிறார் அல்லது தூதுக்காக செல்லுகிறார், இதை நீங்க தடுக்காதீங்க, தடுத்தாலும் அவன் நிற்க போவதில்லை என்று எடுத்து கூறுகின்ற வேலையை இந்த பார்ப்பானுக்கு உண்டு. அதாவது தலைவனது உள்ள கருப்பினை, அதாவது வெளியூர் செல்ல திட்டமிட்டுள்ள தலைவனது திட்டத்தினை தலைவிக்கு விலைக்கு கூறுதலும் பசு முதலையாக இந்த நிமித்தம் எதிர பசு இதெல்லாம் எப்போ வந்திருக்கும்? பிற்காலத்துல வந்ததெல்லாம் அதை சேர்த்து இருக்காங்க. அதாவது இந்த 500 ஆண்டுகள் கழிச்சா ஒரு மறுபடியும் அந்த ஓலையை புதுப்பிக்கணும். இந்த பனை ஓலைக்கு 500 ஆண்டுகள் தாங்கும், அதற்கு மேல போனா அது மொக்கும். அதனால் 500 ஆண்டுகள் பார்த்து கொண்டிருந்து அந்த 500 ஆண்டு ஆன உடனே வேறு ஒரு ஓலையில அது பெயர்த்து எழுதணும். இந்த 500 ஆண்டுகள்ல முதல்ல எழுதினவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனால யாரோ ஒருத்தர் பெயர் எழுதுறாரு. இந்த எழுதுறவர் என்ன செய்வாரு, அந்த எழுத்தை பார்த்துட்டு இவர் ஒரு காவ தூவா எழுதலாம், தூவ காவா எழுதலாம். அது ஓலையில எழுத்தாணியால எழுதப்பட்டது. அது மட்டும் இல்ல, 500 ஆண்டுல ஏதாவது புள்ளி விழுந்திருக்கலாம், ஏதாவது மை விழுந்திருக்காங்க, ஏதாவது வண்ணம் விழுந்திருக்கலாம், அல்லது செல்லு தொட்டு ஏதாவது பொத்தல் உண்டாகி இருக்கலாம், ஏதாவது ஒரு இடையூறு ஏற்றிருந்தா கூட அதை அவரால் சரி செய்ய முடியாமல் தவறாக அவருடைய கருத்தை ஏற்றி அந்த சொல்லை நிறைவு செய்வது உண்டு. இப்படியும் செய்வார்கள். அப்படித்தான் இந்த தொல்காப்பியத்திலே திருக்குறளில் சில இடையூறுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. ஏன்னா அது 2000, 3000, 7000 ஆண்டுகளில் ஆனதால
அந்த ஆரம்ப ஓலை இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. 500 ஆண்டுகள் கழிச்ச உடனே அதை மறுபடியும் வேற ஒரு ஓலையில எழுதணும் இருக்கு. அதனால் இப்படி பசு முதலாகிய பல நல்ல இவர் எழுதும் போது ஆரியர்கள் வந்துட்டு இருக்கலாம். அவர் வேற ஒரு சொல்லியிருக்கலாம். இவர் இதை வச்சுக்கிட்டு அந்த நிமித்தம் பார்க்கறது. பசு வந்தா ரொம்ப நல்லது, வேற ஏதாவது வந்தா தவறு, பூனை வந்தா, அதான் பூனை எல்லாம் இங்க காணும், ஆனா பூனை வந்தா நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப பசு வந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிமித்தம் கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, நாம பேசிக்கொண்டே இருக்கும்போது யாராவது ஒரு பக்கத்துல கட்டாயம் வெற்றி பெறுவான் அப்படின்னு அவங்க பேசி நிற்பாங்க. கதியோ இவங்க நினைச்சுக்கிறது, ஆமா நாம வெற்றி பெற்றுவோம், நமக்காக தான் அந்த சொல்லு வருது அப்படின்னு நினைத்து கொள்வதும் உண்டு. சில பேர் என்னப்பாங்க, நமக்கு மூக்குல ஏதாவது அடைச்சிட்டு தும்மல் வந்துடும். இந்த தும்முன உடனே பத்தியா நான் நினைச்சேன் அவர் தும்மிட்டாரு, நல்லதுதான் நடக்கும்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்போதும் நடக்குது. இவையெல்லாம் அப்போதும் நடந்திருக்கின்றன. பசு முதலாகிய பல நல்ல நிகழ்வுகளை தெளிவுபடுத்துதலும். இது மாதிரி வந்திருக்கு, அதனால நீ அஞ்சாத, நீ வெற்றி பெறுவ ஓ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் சொல்றது? இதெல்லாம் யார் சொல்றது? பசு நாட்டிலே இருக்கு, செய்யுள்ளே இருக்கு. என்ன பார்த்து பாருங்க, ஆவோடுபட்ட நிமித்தம் கூறலும் செய்யுள்ளே இருக்கு. ஆவோடுபட்ட நிமித்தம் கூறலும் செய்யுள்ளே இருக்கு. தலைவன் வெளியூர் செல்ல இருப்பதனை அறிந்து இப்பொழுது செல்ல வேண்டாம் என செலங்கு அழிவித்தலும். அதாவது சரியான குறி இல்லை. இப்போ வந்தா நல்லது, பூனை வந்தா நல்லது இல்லைன்ற மாதிரி, இப்போ நேரம் சரியில்லை நீங்க போகாதே என்று தடுப்பதும், நேரம் நல்லா இருக்கு போனா வெற்றி பெறுவ போன்னு சொல்றதும் இவங்க வேலைதான். இப்பொழுது செல்ல வேண்டாம் என செலவு அழுங்கி வித்தலும். செலவுன்னா தெரியும், பயணம், அதான் பயணம். அவங்க திருவிக்கா ஒரு நூல் எழுதியிருக்காரு அருமையா. அதாவது இலங்கை செலவுன்னு எழுதியிருக்காரு. இது இலங்கைக்கு போயிட்டு வந்து திருவிக்கா திருவிக்கா நூல். இந்த நூலுக்கு பேரு இலங்கை செலவு. இலங்கை போய் வந்த பயணம், அதை செலவுன்னு எழுதுறாரு. அதுதான் பயணம். இது இந்த செலவுன்றது தொல்காப்பியத்திலே இருக்கு, அந்த சொல்லு இருக்கு. அதாவது செலவு அழுந்து வித்தல்னாக்கா போறதை தடுக்கிறது, போக வேண்டாம் அப்படின்னு. போகணும்னு சொல்றதும் உண்டு. அதாவது செல்வதனை தடுத்து நிறுத்துதலும் இவை போன்றவை பார்ப்பானுக்கு உரிய பணிகளாகும். அப்பொழுது பார்ப்பான் பேசுவான். அதாவது அவனும் பேசுற நிலை. இந்த செய்தியெல்லாம் வந்து சொல்றான். இங்கு பார்ப்பான் பிராமணன் இல்லை என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். கிழவோன் உறுப்பினை எடுத்து கூறலும் என்பது இளம்பூர்ணருடைய உரை. கிழவோன் குறிப்பினை எடுத்தனர் மொழிதலும் என்பது அச்சினார்க்கினியருடைய உரை. அதாவது அவர் குறிப்பையே சொல்லிடுவாங்கன்றார் அவரு. இவர் அப்படி இல்லை, அவனுக்கு எடுத்து கூறுவது தலைவனுடைய, அதான் நச்சினார்க்கினியர் இப்படி சொல்றார். எடுத்து மொழிதலும் என்பது தலைவனது குறிப்பினை தலைவிக்கு விளங்க கூறுதலும் என்கிறார் இளம்பூர்ணர். அதுவும் சரியா இருக்கும். ஏன்னு கேட்டா, போகாதே என்று சொல்லலாம். அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக அவர் போகின்றதை நீங்க தடுக்காதீங்க, போனா நல்லதா நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்றதும் அந்த பார்ப்பானுடைய வேலைதான். தலைவன் தாழ்ந்து ஒழுகியவற்றை அவன் குறிப்பால் அறிந்து வெளிப்படுத்தி அவனுக்கு கூறுதல். அதாவது தலைவி இப்போ அமைதியா இருக்கிறார், நீ போகலாம் என்று சொல்லுவதும், இல்ல தலைவி கோபமா இருக்கிறா போகாதே என்று சொல்லுவதும் அவர்களுடைய வேலைதான். இதுவே சரி எனப்படுது. அதாவது அறிந்து வெளிப்படுத்தி அவனுக்கு கூறுதலும், தலைவனுடைய நிலையை அறிந்து தலைவனுக்கு எடுத்து கூறுதல் என்பது சரியாக இருக்கும் நான் எழுதியிருக்கேன்.
தேர்நிலை உரைத்தல் என்பது இளம்பூரணர் தலைவியின் காம பகுதியை கூறுதல் மிகுதியை கூறுதல் சொல்றார். அது சரியா வராது. அவ காம மிகுதியா இருக்கிறா, அப்ப போவாதேன்னு சொல்றதுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும்? சொல்லாமா? பார்ப்பானுக்கு எப்படி தெரியும் அவ காம உணவுகள் இருக்கிறான்றதை எப்படி சொல்ல முடியும்? அது தவறு. அதனால் அதாவது நச்சினாருக்கு காம நிலையினை எடுத்து கூறுதல் என்பது வெள்ளைவார்மார் தலைவன் ஊர்ந்து வரும் தேர்நிலை கூறுதல் தான் சரியாக இருக்குமே தவிர அவளுடைய காமநிலையை எடுத்து கூறுவது என்பது சரியாக இருக்காதுன்னு வெள்ளைவார்மார் எழுதுறார். சரியாக தேர் இப்படி எல்லாம் இருக்கு, அது இப்படி செலுத்தினாதான் சரியா வரும். அது இரவுல வரக்கூடாது, அல்லது இரவுல வரலாம், பகல வரக்கூடாது. இப்படி தேரனுடைய நிலையை எடுத்து சொல்லலாமே தவிர தலைவி காம மீதியா இருக்கிறான்னு பார்ப்பான் எப்படி எடுத்து சொல்ல முடியும் என்பது ரொம்ப அருமையான செய்தி. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் சில இடைச்செறிகள் வரதான் செய்யும். அடுத்து வாயிலோர் யார் யார்? வாயிலோர்னா தூது சொல்பவர். இது 1124வது நூற்பா. எல்லா வாயிலும் இருவர் தேயத்தும் புள்ளிய மதிச்சு பொருள என்பர். எல்லா வாயிலும் நான் 12 வாயில்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தூது செல்பவருக்கு 12 பேர், 12 பேர். அந்த 12 பேர்ல எல்லா வாயிலும் சேர்த்து சொல்றார். எல்லா வாயிலும் இருவர் தேயத்தும் புள்ளிய மதிச்சு பொருள என்பர். கோடி, செவிலி, பார்ப்பான், பாங்கன், பாடினி, ஏவலர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர், இதோட 12 பேர் ஆகிய 12 வாயிலோரும் தலைமக்கள் இருவரிடத்திலும், இந்த இருவர் தேயத்தும் என்பது இருவர் இடத்திலும், தேயம்னா இப்ப இடமும் ஒரு பொருள். இந்த தேயம் என்பதற்கு தே அளவெடுத்து ஏ போட்டிருக்காரு. இதுதான் பின்னால தேயம்னு எம்னு நிறுத்தி படிக்க முடியாது, யாதான் வரும். அதனால தேயம்னு வந்ததுனால அதை தேசம்னு மாத்திட்டாங்க. இதுதான் நடந்தது. சொல்லு தூய தமிழ் சொல். இருவரிடத்திலும் இங்க தேயம் என்பது இடம் என்ற பொருள்ல வந்திருக்கு. இருவரிடத்திலும் மகிழ்ச்சி கூற தரக்கூடிய செய்திகளை மட்டுமே பேசுவர். இதுதான் செய்தி. என்ன செய்தி? இப்போ தலைவனுடைய நிலையை எடுத்து தலைவிக்கு கூறுதலும், தலைவியினுடைய நிலையை எடுத்து தலைவனுக்கு கூறுதலும் இந்த வாயிலோருடைய வேலை. ஆனா என்ன செய்வார்கள் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். எதை நல்லதா இருக்குமோ, எது நல்லது செய்யணுமோ அதைத்தான் சொல்லுவார்கள். இவன் செய்யற தவற்றை அவனிடத்தில் போய் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவன் ஏற்கனவே கவலையில இருக்கிறார். இவன் செய்யற தவற்றை மறுபடியும் போய் சொன்னா மேலும் கவலைப்படுவாளே தவிர ஆறுதல் அடைய மாட்டாள் என்பதற்காக அவன் செய்கின்ற தவற்றை அவரிடத்தில் போய் சொல்ல மாட்டார்கள். இதுதான் சிவ அருமையான செய்தி. அதாவது 12 வாயிலோரும் தலைமக்கள் இருவரிடத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை மட்டுமே பேசுவர், கூறுவர் என்று வாழ்வியலை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அடுத்த நூற்பால சொல்றார், வேற தவறான செய்திகளை கூற மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். திரைப்புறமாக பேசுவர். திரைப்புறம் என்பது தலைவன் இருக்கிறான், இங்க இருக்கான். ஆனா அவனை இவங்க பார்க்காத மாதிரி இவங்க பேசுறது அவன் காதுல விழணும். இதுதான் சிறைப்புறம். இப்ப சிறைன்னா மறைவுன்னு அர்த்தம், தடுப்புன்னு அர்த்தம். 2 பொருள் இருக்கு சிறை. ஒண்ணு தடுப்பு, இன்னொன்னு மறைவு. இந்த திரைப்புறம் என்பது தலைவன் வந்திருக்கிறான், ஆனா அவன் மறைவா இருக்கிறான்னா அவன் வேணும்னு மறைஞ்சு இல்லை, இவங்களுக்கு தெரியாத மாதிரி அவன் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா அவன் வந்திருக்கிறது தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஏன் பேசுறாங்கன்னா அவன் காதுல விழணும்ன்றதான் பேசுறாங்க. இந்த சாக்கிட்டு பேசுறதுன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா,
அது எதிரவும் பேசலாம், இந்த மாதிரி மறைமுகமாகவும் பேசலாம். ஆனால் தலைவனுடைய குற்றத்தையோ தலைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையோ பேசுகிறார்கள். ஆனால் நேரடியாக அவனுக்கு சொல்வதற்கு பதிலாக அவன் இல்லாத போது பேசுகிற மாதிரி இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவனுக்கு விடுகிறது. அதுதான் இந்த செய்தி. 1125வது நூற்பா அன்பு தலைப்பிருந்த கிளவி தோன்றின் திரைப்புறம் குறித்து அன்று என்மானார் புலவர். குறித்து அன்றுனா குறித்தது அன்னு கூறும். பெரும்பாலும் செய்யுள்ள இந்த மாதிரி சில சொல்லு இருக்கு. அன்றுனாக இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க. குறித்தது என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் ஒருத்தர் கேட்டாரு. அதாவது இருந்த தமிழனங்கே என்ன அந்த நீராறும் கடல் உறுப்புல ஒரு இடத்துல வரும், இருந்த தமிழனங்கே அப்படின்னு. அப்போ இல்லையான்னு ஒருத்தன் கேட்க. இது சாதாரணமானவர் எழுதின பாடல் இல்லை. ஒரு மனோன்மணியம் காவியத்தை ஏற்கன ஒரு புலவர் ஒரு பாடலை பாடுகிறார் என்று சொன்னால் இந்த கால புலவர் இல்லை. அவர்கள் எல்லா மொழியையும் கற்று அதிலும் சமஸ்கிருதத்திலும் தமிழையும் இரண்டையும் ஒன்றாக கற்று பாடியவர்கள். அவர் பாடல்களை தப்பு செய்வாங்க. அவர்களுக்கு சில இந்த இலக்கணத்துல இருக்கிற சில செய்திகளை அவங்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது இருந்த அப்படின்னா இருக்கின்றன்னு பொருள் கொள்ளணும். இறந்தது தழுவே எச்ச உண்மைன்னு இருக்கு. அதாவது ஒண்ணு சொல்லாதத சொல்றது. இப்போ புலவரும் வந்தார் அப்படின்னா வேற யாரோ வந்திருக்காங்க, அதை சொல்லல. புலவரும் வந்தாருன்னா வேற யாரோ வந்திருக்காங்க. இதுக்கு இறந்தது தழுவே எச்சம்னா விடுபட்டு போனதை சேர்த்துக்கணும். அத மாதிரி அவர் இருந்த தமிழனங்கன்னா இருக்கின்றன்னு பொருள் கொள்ளணும். அப்படி பொருள் கொள்ளாம இருந்தன்றாரு இப்ப இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இது நிறைய இருக்கு செய்தி. அதனால இவர் என்ன சொல்றாரு பாருங்க. மேலே கூறப்பெற்றுள்ள வாயிலோர் தலைவன் தலைவியரிடையே கடுமையான சொல்லினை கூற வேண்டிய சூழ்நிலை உருவாகுமானால் சிறைப்புறமாக கூறுவர். இது வந்து கடுமையா சொல்ல வேண்டிய வார்த்தை. நேரடியா சொன்னா அவன் மனம் வேறுபடும். இப்படி பேசுறாருன்னு உடனே அவன் பதில் பேச வேண்டிய சூழ்நிலையே வந்தது. மாற்றம் பேசுவது அதுக்கு விடை கொடுக்க வேண்டிய வேலையே வந்தது. அதனால அவனுக்கு தெரிவிக்கணும், நேரடியா பேசக்கூடாது. அவனுக்கு அந்த செய்தி தெரியணும். ஆனா அவன் இருக்கிற மாதிரி இல்லாம ஏதோ நாம பேசிக்கிற மாதிரி அவன் காதுல படுற மாதிரி பேசிக் கொள்ளுகிறார்கள். அதுதான் திரைப்புறமாக கூறுவர். அதாவது தலைவன் தலைவரிடையே காதில் விழுமாறும் மறைவான இடத்தில் இருந்து கொண்டும் கூறுவர். வாயிலோர் இளையோருக்கு தெரியார், இணையருக்கு தெரியாமல். இந்த இணையருக்கு 2 பேருக்கு ஒண்ணு அவளுக்கு சொல்லணும்னாலும் அவ காதுல படுற மாதிரி மறைவாக பேசுவார்கள். அவனுக்கு சொல்ல வேண்டும் என்றாலும் அவனுக்கு காதுல படுற மாதிரி மறைவாக பேசுவார்கள். இதுதான் இணையோருக்கு தெரியார். இணையோர் வாயிலோருக்கு தெரியாம தான் இருக்கும், மறைவா இருக்காங்க. ஆனால் வாயிலோர் பேசிக் கொள்வது இணையர்தம் காதுகளுக்கு சென்று சேரும். அதுக்காக தான் அவங்க பேசுறாங்க. திரைப்புறம் என்பது மறைவான வகையில் இணையரை நோக்கி பேசுவதனை போன்று பேசாமல் அவர்களுக்குள்ளாகவே பேசுவதனை போன்று பேசுவர். இணையரம் நன்மைக்காகத்தான். இந்த வேலை ஏன் செய்யறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை விட்டு தவறு செய்திருந்தா அதை மாற்றிக்கொள்ளணும், அல்லது அந்த தவற்றை திருத்திக் கொள்ளணும். இல்லற வாழ்க்கை நல்லறமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையையும் அவர்கள் செய்கிறார்கள். இதனால்தான் அன்பு தலைப்பிரிந்த கிளை. அந்த சாதாரண சொல்லு இல்லை, அந்த சொல்லு அன்புக்கு மாறுபட்ட சொல்லாக இருக்கலாம். அன்புக்கு நேரான சொல் இல்லை, அது மாறுபட்ட சொல்லாக இருக்கலாம். அதனால நேராக அவனிடத்தில் சொல்லாமல் அல்லது தலைவியிடத்தில் நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் காதில் பட வேண்டும் என்பதற்காக.
தலைவனின் முன்னிலையில் தலைவி தன்னை புகழ்ந்து கொள்ளுதல். இங்க நன்னூலாறு ஒரு போடுற எங்க எங்க நாம தன்னை பற்றி பேசிக்கலாம், அதுவும் சரிதான். இப்போ ஒருத்தன் கேலி பண்றான், அவங்ககிட்ட பேசலாம். அது மட்டும் இல்ல, இந்த அந்த காலத்துல இந்த லாவணின்னு ஒண்ணு பாடுவாங்க. நான் இரவெல்லாம் கேட்டேன். 11:30 மணிக்கு மளிகை கடையை விட்டு வருவேன். ஒரு இடத்துல லாவணி நடந்து. லாவணி என்பது எரிந்த கட்சி, எரியாத கட்சின்னு ரெண்டு. என்னது? ராமன் எரிந்தான் என்று ஒரு கட்சியும், ராமன் எரியவில்லை என்று ஒரு கட்சியும் பாடும். ரெண்டு பேரும் கேட்கின்ற இந்த பறை வைத்துக்கொண்டு பாடுவார்கள். ஒருத்தர் எரிந்த கட்சி, ஒருத்தர் எரியாத கட்சி. ரெண்டு பேருமே படித்திருக்க மாட்டார்கள். அதான் வேடிக்கை. இந்த எரிந்த கட்சியை பற்றி பாடுறவரும் எரியாத கட்சியை வச்சு பாடுறவரும் படித்தே இருக்க மாட்டார்கள். அவ்வளவும் காதுல கேட்டுக்கிட்டு பாடுகிறார்கள். அப்படி பாடினதுல செல்லம்மான்னு ஒரு அம்மா, அவங்க வானொலியிலெல்லாம் இதை பாடியிருக்காங்க. திருவல்லிக்கேணியில 2-3 தடவை அந்த அம்மாவுடைய இந்த லாவணியை கேட்டிருக்காங்க. ரொம்ப வல்லமையா பேசுவாங்க, ரொம்ப வல்லமை. வெற்றி தான் பெறுவாங்க, தோல்வி அடைமாறாங்க. ஆனால் வெடிகிற வெளி நடக்கும். அது வெற்றி தோல்வியே தெரியாது. ஏன்னா அவன் திறமசாலியா இருந்தா எத்தனை சிற்றிலக்கியங்கள் உண்டோ அத்தனையும் சொல்லிடுவான். இவன் திறமசாலியா இருந்தா எத்தனை சிற்றிலக்கியம் உண்டோ அவ்வளவும் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஆசிரியர் இவரு, அவர்கிட்ட நானும் பயிற்சி பெற்றேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா படிக்க தெரியாது. அதுக்கு பின்னால படிச்சவங்க சிலர் உண்டு. ஆனா இவங்க பெரும்பாலும் இந்த லாவணி பாடுறவங்க படிக்க தெரியாதவங்களே அந்த செய்தியை பாட்டா சொல்லுவாங்க. சொல்ல வேண்டிய செய்தியை பாட்டாக சொல்லுவது, அதுதான் லாவணி. அந்த லாவணி மாதிரி அது என்ன, முதல்ல யாருக்கிட்ட நான் பயிற்சி பெற்றேன்னு சொன்னாலே எதிரி பயந்து. இதே மாதிரி குத்துச்சண்டை வீரர்களையும் இது உண்டு. நான் இன்னவனுடைய சார்பட்டா பரம்பரை, இன்னவருடைய இதுல நான் வந்தவன், இவருடைய வழியில நான் வந்தவன், இவரிடத்துல நான் பயிற்சி பெற்றவன் ஆரம்பிப்போம். அப்பவே பயந்துருவான் எதிரி. அதற்காக ஏன் சொல்லணும்னா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தலைவன் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்ளலாம், தலைவியும் அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். சில இடங்கள்ல சொல்றாரு பாருங்க, தலைவனின் முன்னிலையில் தலைவி தன்னை புகழ்ந்து கொள்ளுதல். ஏன்னா புகழக்கூடாதுன்னா குடும்பத்துல சிக்கல் வரும். பல குடும்பத்துல தான் நடக்கும். கணவன் படித்தவனாக இருப்பான், மனைவி படிக்காதவளாக இருப்பாள். தலைவி மனைவி படிச்சவளா இருப்பாள், அந்த கணவன் படிக்காதவனா இருப்பான், கேவலமா மதிக்கிறது. அதை பற்றியே பேசுறது. என்னையா தெரியும் அப்படின்னு பேசினா என்ன ஆகும்? நான் 10வது படிச்சிருக்கிறேன், ஒண்ணுமே படிக்கல அப்படின்ற மாதிரி. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி பல குடும்பத்துல இந்த பிளவுகள் வருவதற்கு தன்னை பற்றி அதிகமாக பேசி பல குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. அதனால்தான் அப்பொழுதே இந்த பண்பாடு இருந்திருக்கிறது. தலைவனிடத்தில் தலைவி தன்னை பற்றி பெருமையா பேசிக்கொள்ளக்கூடாது ஒன்றும், தலைவனும் அதே மாதிரி தலைவியிடத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இதைத்தான் களவியலில் அவர்கள் எல்லாமே முடிவு செய்து கொள்கிறார்கள். அதுதான் முதல்ல நம்ம களவியல் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, களவியலை சந்தித்து கொண்டு அவனுக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன தெரியாது, அவனுக்கு என்ன தெரியாது, சரி அவனுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, இதையெல்லாம் பேசிதான் முடிவு செய்து கொண்டுதான் கடைசியில கற்பியலுக்கு வருகிறார்கள். அங்கேயே முடிவு செய்து விடுகிறார்கள். எல்லாமே இதை நீ விட்டுடணும், இதை நீ விட்டுடணும், இதை நீ ஏத்துக்கணும், அதை நீ ஏத்துக்கணும், எனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிதான் நீ எனக்கு தான் என்றும் நான் உனக்கு தான் என்றும் இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் களவியல்ல கற்பியலுக்கு வருகிறார்கள். மறுபடியும் அதை பற்றியே பேசினா எப்படி இருக்கும்? அதனால்தான் புகழ்ந்து பேசிக்கொள்ள கூடாதுன்னு இருக்கிற இடத்துல புகழ்ந்து பேசலாம் என்பதற்கு இந்த நூற்பான். 1126 கற்புகள் கிளவி கிழவன் முன் கிளத்தல் எத்திரத்தானும் கிளச்சிக்கு இல்லை. இதுல ஒரு சிக்கலை பார்த்தா, தொல்காப்பியர் பெண்ணாதிக்கவாதி தான், அதாவது ஆணாதி. வணக்கம்.
மீண்டும் தொடங்கலாம். இடைவேளை முடிந்தது. கொஞ்சம் விரைவாக நான் செல்லுகிறேன். இன்றைக்கு கற்பியலை முடித்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். அதாவது தலைவனின் முன்னிலையில் தலைவி தன்னை புகழ்ந்து கொள்ளுகின்ற எந்த வகையிலும் வழக்கமில்லை. ஆனால் ஏற்கனவே கூறியுள்ள 2 இடங்களை தவிர, இந்த ஏற்கனவே கூறியுள்ள 2 இடங்கள் என்பது ரொம்ப பேர் தடமாறுறாங்க. அந்த 2 இடம் என்ன என்பது, அதாவது 987வது நூற்பாவும் 1119வது நூற்பாவும் தான். அந்த 2 இடத்துலதான் தலைவி பேசலாம்னு சொல்லி இருக்கிறது. இந்நூற்பாவில் முன்பு கூறிய 2 இடங்களை தவிர என்று சொல்லி இருப்பது 987வது நூற்பா, 119வது நூற்பா. இங்கே அவர்கள், அதாவது எந்த நேரத்தில் இந்த ஒரு 12 செய்திகள் இருக்கிற 11 செய்திகள் இருக்கிறது. இந்த 11 செய்திகள்ல அனைத்தும் தலைவன் பேசலாம், தலைவி பேசலாம் என்பதும் ஒண்ணு, தலைவி பேசக்கூடாது என்பதும் ஒண்ணு. காட்டு வழியில் தலைவன், அதாவது உறவர் தலைவியை அமைத்து கொண்டு போகும்போதும் பேசலாம், பொருள் ஈட்ட செல்லும் போதும் பேசலாம். இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகையினால் இந்த 2 இடங்களில் பேசக்கூடாது என்பது 15 இடங்கள்ல பேசக்கூடாதுன்னு இருக்கிறது. அடுத்து தலைவி 119வது நூற்பாவுல தாயை போன்று தலைவனை இடித்து உரைத்து பின்பு தலைவனை தழுவிக்கொள்ளும் நிலையில கூட அது இடித்து உரைக்கிறா, பேசுறா. அப்ப என்ன அர்த்தம்? இடித்து உரைக்கிறதே பேசுறது தான். அப்ப என்ன சொல்லுவா? தன்னை பற்றி தான் பேசுவா. அந்த மாதிரி 2 இடத்துலதான் அவ சொல்லிக்கலாம். சரி, இப்பொழுது தலைவியின் முன் தலைவன் தன்னை புகழ்ந்து கொள்ளுதல், இது 1127. கிழவி முன்னர் தற்புகழ் கிழவி கிழவோன் வினவியின் உரிய என்ப. தலைவியின் முன்னிலையில் தலைவன் தன்னை புகழ்ந்து பேசும் நிலை எழுவது உண்டு. எப்பொழுது? தலைவன் பொருள் தேட போகும்பொழுது போக வேண்டாம், பல இடையூறுகள் நேரும் என்று மனைவி சொல்லும் போதும் அதற்கு காரணங்களை சொல்லுவான். அப்படி காரணங்களை சொல்லும் போது தன்னுடைய திறமையை, ஆற்றலை, துணிவை எடுத்து சொல்ல வேண்டிய காரணம் உண்டு. அதாவது அரசன் பொருட்டு தலைவன் போருக்கு செல்லும் பொழுதும் தலைவி கலக்கம் உறும் பொழுதும் தன்னை பற்றி பெருமைப்படுத்தி தலைவன் பேசுவான். அதாவது காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானான்னு நினைக்கும் போது கூட, நான் அப்பேற்பட்டவன் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன், நான் இப்படி எல்லாம் உழைத்து உனக்கு செய்வேன், எனக்கு இந்த திறமை இருக்கு, அந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். கற்புகழ்ச்சி குற்றமாகாத இடங்கள், அதாவது அரசனது அவைக்கு எழுதும் கடிதங்களில், இது நன்னூலார் சொன்னது. அதாவது சீட்டு கவின்னு எழுதுறாங்க, பாரதியார் கூட எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய நிலைமையை சொல்லிதான் பணம் கேட்கிறார். ஆனால் அவருடைய ஆற்றலை காட்டி தான் வாங்குறாங்க. அதாவது தனது ஆற்றலை உணராமல் கிண்டலும் கேலியும் இடித்தும் படித்தும் பிறர் பேசும் பொழுதும், தனது வலிமையை உணராத விடத்திலும், அதாவது பேரவையில் தருக்கம் செய்து வெல்லும் பொழுதும் தன்னை தானே புகழ்ந்து பேசிக்கொள்ளலாம் என்பது நன்னூலுடைய கருத்து. இந்த லாவணி செய்தியை முதல்ல சொல்லிட்டேன் நான். இப்படி தன்னை உணராதவரிடத்திலும் தன்னை பழிக்கின்றவரிடத்திலும் தன்னுடைய திறமையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ தற்புகழ்ச்சி வர வேண்டும். இங்க தலைவனுக்கும் தலைவிக்கும் என்ன வேறுபாடுன்னா, தலைவி தன்னை ஐயோ போற வழியில என்னமோ ஆயிடுமா அப்படின்னு அஞ்சும் போது, நான் அப்படி பயந்தவன் இல்லை, நான் எல்லாவற்றையும் துணிந்து நான் வருவேன் என்று தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதுதான். சரி, பாங்கன் கூற்று. பாங்கன் என்பது தோழன். எப்படி தலைவிக்கு ஒரு தோழி இருக்கிறாளோ அதே போல தலைவனுக்கு ஒரு தோழன், அவன்தான் பாங்கன். அது 1128 மொழி எதிர் மொழிதல் பாங்கருக்கும் உரித்தே. ஒண்ணு இல்லை,
இப்ப இத்தனை பேரை சொல்லும்போது அறிஞர்கள் தலைவன் தவறு செய்யும் போது கண்டிக்கலாம், அடுத்து பாணன் கண்டிக்கலாம், பாடினி கண்டிக்கலாம், அப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ தோழன் உரிமையோட கண்டிக்கலாம், அதுவும் இருக்கு. தலைவன் தவறு செய்யும் பொழுது தலைவனது கூற்றினை எதிர்த்து மறுத்து பேசுகின்ற உரிமை பாங்கனுக்கும் உண்டு. பாங்கன் என்பவன் தோழன். தலைவன் சொல்லுகின்ற சமாதான காரணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து கடுமையாக கூறுதல் உண்டு, பாங்கனுக்கு உண்டு சொல்லலாம். அதுக்கடுத்து இதுவும் பாங்கன் கூற்றே. 1129 குறித்து எதிர்மொழிதல் அடி தோன்றும். அதாவது கொஞ்சம் கடுமையா பேசுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் சொல்றார். மேலே கூறியவாறு தலைவன் தவறு செய்யும் பொழுது தலைவன் சொல்லுகின்ற சமாதான கூற்றினை எதிர்த்து பேசும் பொழுது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருப்பது அன்று. அதாவது எப்பொழுதாவது ஒரு முறை, இன்றியமையாத ஏதோ சில நேரங்களில் மட்டுமே இது நிகழும். அதாவது பாங்கன் எதிர்த்து பேசுவது, கண்டித்து பேசுவது எப்பொழுதும் நடக்காது, எப்போதாவது ஒரு முறை நடக்கும் சொன்னார். அடுத்து தலைவன் தலைவியிடம் வற்புறுத்தி கூறி பிரிதல். அதாவது பிரிய போறான், அவன் அஞ்சுறா அழுகுறா. அப்போ அவன் நான் அப்படியெல்லாம் ஆக மாட்டேன், நான் இப்படி சொன்னபடி வந்துடுவேன், நான் எல்லாவற்றையும் துணிந்து வருவேன்னு ஒரு ஆறுதல் கூறிவிட்டு தான் வற்புறுத்தி பிரிகிறான். அதாவது 1130வது நூற்பா, துன்புறு பொழுதினும் எல்லாம் கிழவன் வற்புறுத்து அல்லது சேரல் இல்லை. இங்கே சேரல் இல்லைன்னு எழுதியிருக்கேன், அந்த நூல்ல செரல் இல்லைன்னு இருக்கு. அந்த நூல் வைத்திருப்பவர்கள் சேரல்னு மாத்திக்கலாம். அந்த நெடிலுக்கு பதிலா குறில் இருக்கு, செரல்னு இருக்கு. அடுத்து தலைவன் பிரிந்து செல்வதனை விரும்பாமல் வருத்தப்படுகின்ற தலைவியை அமைதிப்படுத்துவதற்காக சில நாள் காத்திருந்து அவளை வற்புறுத்தி அவளது ஒப்புதலை பெற்று கொண்டுதான் தலைவன் பிரிந்து செல்லுவான். ஒப்புதல் பெறாமல் பிரிந்து செல்ல மாட்டான். தலைவியை அமைதிப்படுத்திய பிறகு பொருள் தேடவோ போருக்கோ தூது செல்லவோ அல்லது கற்கவோ கற்பிக்கவோ அவன் தலைவியை அதாவது அமைதிப்படுத்திவிட்டு அவளிடத்தில் வற்புறுத்தி அதை ஏற்றுக்கொண்டுதான் செல்லுவான். அடுத்து தங்கியே செல்வான் தலைவன். அதாவது வருத்தப்படுறான், இப்போ போனா வருத்தப்படுவான்னு கொஞ்ச நாள் இருந்து ஆற வைத்து அமைதிப்படுத்தி போவது. இது 1131 செலவு இடை அழுங்கல் செல்லாமை அன்றே. அதாவது புலி பதுங்குவது பாய்வதற்காக தான் சொல்ற மாதிரி அவன் தங்கினான்னா அப்படியே தங்கிட மாட்டான், கொஞ்சம் அவளை அமைதிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றான். செலவு இடை அழுங்கல் செல்லாமை அன்றே, போகாம இருக்கிறதுக்காக அவன் நிக்கல, வன்புரை குறித்த தவிர்த்து நோக்கியே அவளை வற்புறுத்தி ஒப்புதல் பெற்று செல்வதற்காகவே அவன் தங்குகிறான். அவ்வளவுதான். ஒரு செயலுக்காக புறப்பட்ட தலைவன் அப்பொழுதே புறப்பட்டு செல்லாமல் சில நாள் தங்கி விடுவான். இவ்வாறு தங்கி விடுவது போகாமலேயே இருந்து விடுவதற்கு அன்று. தலைவியை வற்புறுத்தி காரண காரியங்களை எடுத்து சொல்லி அவளை அமைதிப்படுத்துவதற்காக மட்டுமே தங்குகிறான். அதற்காகவே தனது செலவினை தணிவிப்பான், அழுங்குவிப்பான். ஆனால் போவது உறுதியேதான். அப்பொழுதே போகாமல் தங்கிவிட்ட காரணம் தலைவியை அமைதிப்படுத்துவதற்காகவே தவிர தவிர்த்து விடுவதற்காக அன்று என்றார். பாசறையில் தலைவியினது நினைவு பாருங்க. 1132 கிழவி நிலையே. இங்க கூட ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நிலையே தான் இருக்கு, நிலையே இருக்கா பாரு. வினையிடத்து உரையார் வென்றி காலத்து விளங்கி தோன்றும். போருக்கு சென்ற தலைவன் படை வீட்டில் பாசறையில் தங்கி இருக்கும் பொழுது தலைவியின் நினைவை தலைவனுக்கு
தலைவன் கொள்ள மாட்டான். மற்றவரும் அவனுக்கு ஊட்ட மாட்டார்கள் அந்த நினைவை. இல்லில் இருக்கின்ற தலைவியும் தலைவனை பற்றி நினைக்க மாட்டாள். போர் செய்து போரில் வெற்றி பெற்ற பிறகே தலைவியின் நினைவு தலைவனுக்கு வரும். தலைவன் வெற்றி பெற்று விட்டான் என்ற பிறகே தலைவிக்கும் தலைவனின் நினைவு வரும். தலைவனுக்கும் தலைவிக்கும், அதாவது போரில் வெற்றி பெறுவது ஒன்றே முதற் குறிக்கோளாகும். அடுத்து பரத்தையில் பிரிவு. இது 1133. பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீர்த்து அகன்று உரையார் என்பனார் புலவர். பரத்தையில் பிரிந்த காலையான ஒண்ணு இல்லை. இது என்ன செய்யறாரு, இந்த பூப்புன்றது இந்த வீட்டு விளக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அது நடந்து போனா ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க சிலர், இந்த நேரத்துல இங்க இருக்க வேண்டாம்னு தாசி வீட்டுக்கு போயிடுவாங்க, அதாவது பரட்டை வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்படி போக கூடாதுன்னு சொல்றாரு தொல்காப்பு. போக மாட்டான். ஏன்னா 12 நாளாம், அதாவது பூப்பு நிகழ்ந்து 12 நாள் தான் அவர்கள் கருவுறுவதற்கு உள்ள காலம். அந்த காலத்தை தவிர்த்துட்டா பிறகு கருவுறாது என்பதனால இந்த 12 நாளும் கட்டாயமாக அவன் இருப்பான் சொல்றார். பாருங்க, தலைவிக்கு பூப்பு மாதவிடாய் நிகழ்ந்திருக்கின்ற போதில் 12 நாள்களும் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து பரதையிலிருக்கு செல்ல மாட்டான். அக்காலம் தலைவிக்கு கரு உருவாகும் காலம், அதாவது பிள்ளைப்பேறு உருவாகும் காலம். பூப்பெய்திய காலத்தில் தலைவன் பரதையை நாடி சென்று விடுவான். அவ்வாறு செல்லுதல் கூடாது என்றும், அக்காலம்தான் தலைவிக்கு கரு உருவாகும் காலம் என்பதனால் உடன் இருத்தல் வேண்டும் என்று தலைவனுக்கு வற்புறுத்துதலாகும். அதுதான் சொல்றாரு. நாம உரையாசிரியர் சிலர் என்ன பண்றாங்க, போக மாட்டான், இல்ல போக கூடாதுன்றார். அதுக்கு அடுத்து கல்வி பிரிவுக்கு கால அளவு, அத படிக்கவோ சொல்லிக் கொடுக்கவோ போகிறதுக்கு ஒரு காலத்தை முடிவு செய்திருக்கிறாரு. இது 1134. வேண்டிய கல்வி ஆண்டு 3 இரவாது. ஒண்ணும் இல்லை, படிக்கவோ கற்றுக்கொள்ளவோ அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்கவோ அவன் வெளிநாடு வெளிநாடுன்றது நாம இங்க சங்க இலக்கியத்திலும் இந்த இலக்கியத்திலும் பிற்காலத்துலதான் இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிற்பாடுதான் வெளிநாடுன்னு ஒண்ணு வந்தது. முந்தையெல்லாம் சேர நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு போனாலும், சோழ நாட்டுல இருந்து பாண்டி நாட்டுக்கு போனாலும், பாண்டி நாட்டுல இருந்து சேர சோழ பாண்டிக்குள்ள, இந்த 3 நாட்டுக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள போனாலும் வெளிநாடு தான். இதை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் நம்ம சங்க இலக்கியங்களை பார்க்க வேண்டும். வேண்டிய இந்த 3 ஆண்டுகள், அதாவது கல்வியை கற்கவோ அல்லது பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவோ செல்லுகின்ற தலைவன் 3 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க மாட்டான். அவ்வளவுதான், இருக்கக்கூடாதுன்னு பொருள். தலைவன் கல்வி கற்கவோ அல்லது கற்றுக் கொடுக்கவோ தலைவியை விட்டு பிரிந்து சென்று தங்கி இருக்கின்ற காலத்தின் அளவு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீளாது. அவ்வளவுதான். பிறகு வேந்தனுக்காக பிரிகின்ற காலம். வேந்தனுக்காக பிரிகின்ற காலம் போருக்கு போறது, தூது போறது, இந்த ரெண்டுமே வேந்தனுக்காகத்தான். அதாவது போர் அதாவது 1135வது நூற்பா வேந்தூர் தொழிலே யாண்டினது அகமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓராண்டுக்குள்ளவே முடிஞ்சிடும்ன்றார். ஆண்டுன்னா ஒரு ஆண்டு, அந்த ஆண்டுக்குள்ளவே முடியும். ஒண்ணு தூது போனாலும் அந்த ஆண்டுக்குள்ளே வந்துருவான், போருக்கு போனாலும் அந்த ஆண்டுக்குள்ளே வந்துருவான். 3 ஆண்டுகள் கிடையாது. போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வேந்தனுக்காக தலைவன் போர்க்காகவோ தூதுக்காகவோ அல்லது நாட்டு காவலுக்காகவோ தலைவியை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்ற கால அளவு ஓராண்டுக்குள்ளவே அமையும். அவ்வளவுதான். அடுத்து பொருளுக்காக பிரிகின்ற கால அளவு. இது பாருங்க, 2 வரும்ன்றாரு. ஒண்ணு ஓராண்டுக்குள்ளவும் வருவான், 3 ஆண்டும் ஆகும். இதுதான் செய்யும். பொருளுக்காக பிரிகின்ற கால அளவு 1136. ஏனை பிரிவும் அவ்வையின் நிலையும். என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்ன, அதாவது கல்விக்கு போவது 3 ஆண்டு,
அரசனுக்காக போறது ஓராண்டுன்னா இது ரெண்டுமே நிகழும்ன்றார். ஒண்ணு 3 ஆண்டுல வரலாம் அல்லது ஓராண்டுல வரலாம். தலைவன் தலைவியை விட்டு பிரிகின்ற மற்ற பிரிவுகளாகிய பொருள் தேட பிரிந்து செல்லுதல், அதற்குரிய கால அளவு முன்னமே சொன்ன கல்விக்கான 3 ஆண்டு, வேந்தனுக்காக பிரிகின்ற போர் அது என மற்றும் அதாவது தூது என மற்றவற்றுக்காக ஓராண்டு ஆகிய இவ்விரண்டும் பொருந்தும். அதாவது பொருளுக்காக பிரிகின்ற கால அளவு 3 ஆண்டு அல்லது ஓராண்டு நிகழும். ஒண்ணு 3 ஆண்டுல வரலாம் அல்லது ஓராண்டுக்குள்ள வரலாம், அதுக்கு மேல போகாது. அடுத்து விளையாடி மகிழும் காலம். இது 1137. யாரும் குளனும் காவும் ஆடி பதி இருந்து இகந்து நுகர்தலும் உரிய என்பர். அதாவது தலைவன் தலைவியுடன் ஊரை விட்டு திருமணம் ஆன உடனே, இது பாருங்க, இதுதான் நாம இப்போ என்ன நிலா போகிறான், தேனிலவு போறாங்க. அதுதான் இது தேனிலவு செய்தியை சொல்றாரு. இதுல பாருங்க, தொல்காப்பியத்துல இருக்கு. யாரும் குளனும் காவும் ஆடி பதி இகந்து நுகர்தலும் உரிய என்பர். அதாவது குடும்பத்தை விட்டு 2 பேருமா போயிடுது வெளியே. தலைவன் தலைவியுடன் ஊரை விட்டு பெயர்ந்து சென்று தலைவியுடன் ஆறு குளம் சோலை ஆகிய மகிழ்விடங்களில் விளையாடி மகிழ்தலும் உண்டு என்று வாழ்வியலை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். இவர் காலத்தில் அது இல்லை போதும், ஏற்கனவே இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அவர் காலத்துல இல்லை. அடுத்து சிறந்தன செய்தல். 1138. காமம் சான்ற கடைக்கோள் காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. இது எல்லாரும் எடுத்து காட்டுகின்ற ஒரு நூற்பா. கற்பு வாழ்க்கையில் அடைய வேண்டிய இன்ப நுகர்வு, விருப்பத்தினை நிறைவேற்றிக் கொள்ளுதல், அடைய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அவற்றை நுகர்ந்து தூய்த்து அல்லது அனுபவித்து மன வாழ்க்கை நிறைவடைந்து பிள்ளையரை பெற்றெடுத்து அவரை தக்கவராக வளர்த்தெடுத்து இறுதி காலத்தில் பிள்ளையரும் அந்த சுற்றத்தினரும் சூழ்ந்திருக்க நாளும் அற செயல்களையே செய்து அவ்வாறே செய்கின்ற நண்பருடன் சேர்ந்து அறிஞருடன் தொடர்பு கொண்டு சான்றோருடன் கலந்து உலக மக்களுக்கு செய்ய வேண்டிய அற செயல்கள் அனைத்தையும் செய்து கல்வி தொண்டு, அறிவு தொண்டு, அறத்தொண்டு உள்ளிட்ட பல்வேறு பொது தொண்டினை ஆற்றி இதுதான் பொது வாழ்வு என்று இலக்கணம் வகுத்து கடந்து வந்த இல்லற வாழ்வினது பயனென்று துறவு பூணுவர். இவையே மாந்தன் பெறுகின்ற பெரும் பேராகும். இதைத்தான் திருவள்ளுவர் துறவுன்னு சொல்றார். அந்த துறவை ரொம்ப பேரு நம்ம காஷாயம் தரிச்சுக்கிட்டு கமண்டலம் தரிச்சுக்கிட்டு காவி கூட உடுத்துக்கிட்டு காட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நினைக்கிறாங்க. திருவள்ளுவர் அதை சொல்லல. திருவள்ளுவர் சொல்லுகின்ற துறவு இந்த துறவு தான். என்ன சொல்றாரு, நீ வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சுட்ட, வேண்டிய பிள்ளைகளை பெற்றெடுத்துட்ட, அவங்கள நல்லவங்களாக ஆக்கிட்டியா, குடும்பத்தை விட்டு விலகி பொது தொண்டுக்கு வாழ்றார். குடும்பத்துல இருப்பாங்க, அந்த இல்லற இன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை, பொது இன்பத்துக்கு வந்துடுங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க. இதுதான் திருவள்ளுவர் சொல்றது, அதுதான் தொல்காப்பியர் சொல்றாரு. சரி, அடுத்து இறந்தவன் பயனாக்கா கடந்து போன காலத்துல நாம் செய்த பயனை பெறுவது. அதாவது கல்வி, அதாவது ஏற்கனவே செய்த, அதாவது நீ ஏற்கனவே என்ன செய்தியோ அந்த பயனெல்லாம் இப்ப நீ அனுபவி. வாயிலோர் ஆவோர். யார் வாயிலோர்? இதை நாம ஏற்கனவே பன்முறை சொல்லியாச்சு. 1139 தோழி தாயே, இங்க கூட தாயே என்றதுக்கு
என்ன இருக்கு பாருங்க, தாய். தாயின்னு இருக்கா, தாயே குறியில் இருக்கா? தாயேன்னு நெடியில் இருக்கணும், அவ்வளவுதான். தாயின்னு இருக்கா, தாயே. அதை பார்த்து மாத்தி. தாயே பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர், யாத்த சிறப்பின் வாயிலோர் என்ப. தலைவன் தலைவியருடன் நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற வாயிலோர் 12 ஆவர். அவர் தோழி, தாய், அதாவது நற்றாய், அவள்தான் பெற்ற தாய், பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையோர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர் ஆகிய இந்த 12 தான் வாயிலோர்னா தூது செல்பவர். இவங்களுக்குள்ள பிரிவு ஏதாவது சிக்கல் நேர்ந்து விட்டால் அவர்களை சேர்த்து வைப்பதற்கு தூது போவர்கள் இவங்க தான். வாயிலோர் தலைவன் தலைவியருக்கு ஏற்படுகின்ற பிரிவை தடுப்பதற்காக தலைவன் தலைவியின் நன்மையை நாடுகின்ற நல்ல வாயிலோர் ஆவர். எந்த காரணத்தினை கொண்டும் தலைவனுக்கும் தலைவிக்கும் பிரிவு நேர்ந்து விடுதல் கூடாது என்று பெரிதும் பாடுபடுவோர். இணையரின் நன்மை ஒன்றனையே நாடுவோர் ஆவர். அதாவது பாணன் பாடினன்னு ஒருத்தர், பாணன் பாடினன்னு ஒரு நூல்ல இருக்கு, பாணன் பாட்டின்னு ஒரு நூல்ல இருக்கு. அதாவது ஒருத்தர், அதாவது நச்சினார்க்கினியருக்கும் இளம்பூர்ணருக்கும் வேறுபாடு இருக்கு. நச்சினார்க்கினியர் நூற்பாவை ஒரு மாதிரி பார்க்கிறாரு, இளம்பூர்ணர் நூற்பாவை ஒரு மாதிரி பண்றாரு. இந்த பாடினி என்பது இளம்பூர்ணர், பாட்டின்றது நச்சினார்க்கினியர் என்று எழுதுவோர் குறித்து நூலில் விளக்கியுள்ளேன். அதனை பார்த்து கொள்ளலாம். இந்த யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத அதுல சொல்லியிருக்கேன். தங்குதல் இல்லா தலைவன், இது 1140. அதோட முடிச்சிடலாம், இதுதான் கடைசி. அதாவது வினைவயின் பிரிந்தோன் மீண்டு வருகாலை இடைச்சுர மருங்கி தவிர்தல் இல்லை. உள்ளம் போல உற்றுடி உதவும் புல் இயல் களிமா உடைமையான. அதாவது வேந்தனுக்காக வேந்தனுடன் போருக்காக வேணும், அல்லது வேந்தனால் ஏவப்பட்டு போருக்காக வேணும் என்று வினை முடித்து திரும்புகின்ற தலைவன். அதாவது போனா ஒண்ணு பொருளை தேடி வரத்துக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது அரசனால் அந்த போருக்காக போயிருந்தாலும் சரி, அல்லது அரசன் தூதுக்காக அனுப்பியிருந்தால் தூதுக்காக போனாலும் சரி, திரும்பும் பொழுது அந்த தேரில் வரும் பொழுது இடையில் தங்குவது இல்லை. அவ்வளவுதான், இடையில் தங்க மாட்டான். என்ன காரணம் சொல்றாரு, அவனுக்கு திரும்பும் போது தலைவனுடைய நினைவு வந்துவிடும். அந்த தலைவனுடைய நினைவுதான் அவனை எங்கும் தங்க விடாமல் விரட்டி கொண்டு வீடு சேர்க்கும்ன்றார். வேந்தனுக்காக வேந்தனுடன் போருக்காக வேணும், அல்லது வேந்தனால் ஏவ பெற்றும் தூதுக்காக வேணும் என்று வினை முடித்து திரும்புகின்ற தலைவன். அவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு தான் வரான். வருகின்ற வழியில் இடைச்சுரத்தில் தங்குதல் செய்ய மாட்டான், அதாவது தங்க மாட்டான். விரைந்து சேர்ந்து விடுவான். தன் தலைவியினிடம் அவனது மனம் தலைவனிடம் இவனுக்கு முன்னமே சென்று விட்டது. தலைவனது மனம் தலைவனிடம் அவனுக்கு முன்னதாகவே விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அவன் கட்டாயமாக திரும்புவான். அதனால் பறவையை போல பறக்க ஐயா குரல் சேர்க்கலாங்க. விரைந்து செல்லக்கூடிய குதிரைகளை பூட்டிய தேரில் அல்லவா தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். தலைவன் வினை முடிக்க சென்றவன் வினையை முடித்து திரும்புகிறான். எந்த காரணத்தை கொண்டும் இடையில் தங்க மாட்டான். தலைவனிடம் வந்துதான் நிற்பான் தலைவன் என்பது இந்த நூற்பாவினுடைய பொருள். இந்த நூற்பாவுடன்
நம்முடைய கற்பியல் நிறைவு பெறுகிறது.